மகாநதி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மகாநதி சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. காவேரி, எப்போவும் நான் உனக்காக இருப்பேன், இதுக்காக காவேரி இப்படியெல்லாம் பண்ணிக்கணுன்றாங்க. உன் பாட்டுக்கு காரை வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தியா உனக்கு அடிபட்டுருச்சு, ஏடா குடும்பம் ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது, ஏன் காவேரி இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. எனக்கு எந்த அளவுக்கு பயமாயிடுச்சு தெரியுமா, உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்க, ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டுலாம் சொல்லி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, லைட்டான ஒரு காயம் தானே, அது காயம், அது எனக்கு எவ்வளோ பெரிய வலியாக இருக்குன்னு உனக்கு புரியாத காவிரின்றாங்க. நீங்கள் எதுக்குங்க என்னை பற்றி கவலைப்படுறீங்க, ஏன்னா உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை, நீங்கள் என்னடனா என்ன நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கவலைப்படவும் உங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு எல்லாமும் சொல்கிறாங்க. நீ இப்படி பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மனசு அதை தாங்கலைன்றாங்க. ஆமாம் கஷ்டமாக இருக்குமாங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினச்சிட்டு ஒவ்வொரு முறையும் விஜயை இது பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அது விஜய்க்கு கஷ்டமாக இருக்குது, நீ இப்படி பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையிலேயே மனசுக்கு அந்த அளவுக்கு ஹார்ட்டாக ஆகுது காவேரின்றாங்க. சரி வீட்டுக்கு போகலாமான்னு காவேரி, நான் உனக்கு ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இங்கே பாருங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் என்னால் வர முடியாதுங்க, இப்போ நான் வீட்டுக்கு போகணுன்னு காவேரிக்கு என்ன பயம்னா எங்கே மறுபடியும் அந்த பேப்பரில் சைன் வாங்க வச்சுருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் இருந்துட்டு காவேரி ஏன் இப்படி நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்கா, பாசிட்டிவாக எதுவுமே பேச மாட்டேங்கிறாள்ன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி இந்த நிலமையில பார்த்துருமே அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே பயங்கர வருத்தமாக இருக்குது. அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.